திரு பாலசுப்ரமணியம் ராஜா அவர்களே, வந்து உங்களோட கருத்தை ஷேர் பண்ணிக்கோங்க இங்க நேயர்களோட. வணக்கம். நீங்க நீங்க இப்ப கேக்குது. உங்க கேமராவை கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறீங்களா? வாங்க, கேக்குது வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. என் பேர் பாலசுப்ரமணியன். நான் சென்னையில் இருக்கேன். நான் சேர்த்திருக்க பாட்டு 2 பாட்டுமா. முதல் பாட்டு வந்து சூரோதயம் படத்துல எங்கிருந்தோ ஆசை. சரிங்களா? அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் பேசுற மாதிரி வசனம் பேசுற மாதிரி ஒரு கொஞ்சம் காட்சி வரும். அந்த வசனம் முடிஞ்சோட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு காதல விடுற மாதிரி கொஞ்சம் ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அந்த காதல் விடுற வந்து அந்த அம்மா கண்ணில் காட்டுவாங்க. நம்ம மன்னர் இசையை காட்டுவார். பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அந்த இசையை பாத்தீங்கன்னாவே. அந்த இசையை பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, தேனை குழைச்சி வாயில விட்டுற மாதிரி இருக்கும் அந்த இசை. அந்த இசை முடிஞ்சவனே பாத்தீங்கன்னா எங்கிருந்தோ ஆசைகள்னு அந்த மாதிரி எடுப்பாங்க. அப்படியே எங்கிருந்தோ ஆசைகள் அந்த மாதிரி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு கூட வந்து அந்த எல்லா பாட்டுக்குமே பாத்தீங்கன்னா தாளக்கட்டு கருவி சொல்லுவாங்க, ரிதம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பாட்டு அதுக்கு ரிதமே இருக்காது. அதில் ரிதத்துக்கு ஒரு ரிதம் இருக்கும். ரிதத்துல வந்து ஒரு தபேலாவோ இல்லை ஒரு பெர்கஷன் கருவி எதுவுமே நம்ம இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டாரே நம்ம ஒரு தாளக்கட்டு மாதிரி தெரியும். அந்த பாட்டு கேட்கறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு முடிஞ்ச அந்த அம்மா முடிஞ்ச உடனே டிஎம்எஸ் வந்து டிஎம்எஸ் பாடு ஆசை வரும்போது பாடம் பாரு. ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு கம்பீர வந்து ஒரு காதலுக்கு வந்து ஒரு கம்பீரம் கொண்ட மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். அது முடிஞ்ச பாத்தீங்கன்னா ஒரு இசை வரும் பாருங்க. அந்த இசை எப்படி கேட்டீங்கன்னா ஒரு அகவல் கவிதையை படிக்கும் போது எப்படி ஒரு அகவல் இசை அகவலோட ஓசையை காதல கேட்குதோ அந்த மாதிரி கேட்டு மனசுக்குள்ள அவ்வளவு இன்பமா இருக்கும் அந்த பாட்டு. அந்த இது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அப்புறம் தேவி ஆரம்பிப்பாரு. அப்புறம் இசை வரும் பாருங்க, அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் அந்த இசையை கேட்கறதுக்கா பாத்தீங்கன்னா. அப்புறம் அவங்க பாட்டுக்கா பாத்தீங்கன்னா எந்த விதமான, அதாவது எப்படி சொல்றது தெரியல, எப்படி சொல்றது தெரியல, எந்த விதமான ஒரு இது இல்லாம நம்மளை அப்படியே அப்படியே நம்ம அரவணைச்சுக்கோ அந்த பாட்டு அப்படியே வந்து. அப்புறம் அடுத்த பாட்டு என்ன கேட்டீங்கன்னா நான் அடுத்த பாட்டு வந்து இந்த பாட்டு பாடுவோர் பாடினார். அந்த பாட்டு இதுக்கு அப்படி நேர்மாறு அப்படியே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த பாட்டுல வந்து தாளக்கட்டு இல்லாம மாதிரி நமக்கு தெரியும். அந்த பாட்டு ஃபுல்லா தாளக்கட்டு தான் ஃபுல்லா எல்லாமே. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா பியானோ இசை, அப்புறம் வந்து மிருதங்கம், தபேலா எல்லாமே கலந்து இருக்கு இந்த பாட்டு கேட்கும்போது. அப்படியே நேர்மை அந்த பாட்டு வந்து ஒரு இருளா இந்த பாட்டு வெளிச்சம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவ்வளவு நல்ல ஒரு இசை அப்படியே நம்மள துள்ளி குதிக்கும் அப்படியே அந்த பாட்டை கேட்கும்போது பாத்தீங்கன்னாவே. இது எப்படி கேட்டீங்கன்னா கவிதை படிக்கும் அப்படி கேட்டீங்கன்னா ஒரு கலிப்பா கவிதையை படிச்சு எப்படி துள்ளல் மனசுக்குள்ள வருதோ அந்த மாதிரி துள்ளல் இந்த பாட்டுல இருக்கும் அப்படியே. ஸோ இந்த 2 பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுமா. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க வந்து பக்தன்னு சொன்னீங்க, அது ஆல்மோஸ்ட் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க வந்து ஒரு சீனையும் வந்து அவங்க எப்படி அவரோட இசையோட சேர்த்து அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா இந்த நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு. அடுத்து நம்ம அழைக்க போறது